அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 9, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். தமிழகத்தில் ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் ரூபாய் 7 லட்சம் கோடி முதலீடுகள், உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தங்கள், 27 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும், புத்துணர்வு ஒப்பந்த செயலாக்க குழுன்னு தனியாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த துறைகளில் எவ்வளோ முதலீடுகள்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தமிழகத்தில் முதலீடு செய்த முக்கிய நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலியில் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக டாடா நிறுவனம் ரூபாய் 70,800 கோடி முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் 3,800 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சென்னை பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் CPCL தனது ஆலையை தொடங்க உள்ளது. அந்த நிறுவனம் ரூபாய் 17,000 கோடி முதலீடு செய்வதால் 2,400 பேருக்கு வேலை கிடைக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. கர்ப்பிணிகளுக்காக மருத்துவ கண்காணிப்பு பிக்மி 3.0 புதிய மென்பொருள் கட்டமைப்பு தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளை கண்காணிக்கும் வகையில் பிக்மி 3.0 என்கிற மென்பொருள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் நிகழும் பிரசவங்கள், மகப்பேறு வசதிகள், தொடர் பராமரிப்பு போன்ற பல வகையான தகவல்களை தொடர்ந்து கண்காணிக்க முடியும் என்று தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்ட தூய்மை பணி அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர்னு தெரிவிச்சிருக்காங்க. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி பார்த்து ரிலேட் பண்ணி படிக்கிறப்போ மறக்காது. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். ஆக்கம் அதர்வினா செல்லும், அசைவிலா ஊக்கமுடையான் உலை. சோர்வு இல்லாத ஊக்கமுடையவன் இடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும்னே ஊக்கமுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தொடரும் போர் சூழல், சீர்குலையும் உலக பொருளாதாரம். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்படாமல் போர் விரிவடையும் நடவடிக்கைகளை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் மேற்கொண்டால் அந்த நாடுகள் மட்டுமல்லாமல் இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் பொருளாதார ரீதியாக பெரும் இன்னல்களை சந்திக்க நேரிடும்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. குரூப் 2 ஆர் குரூப் 1க்கு மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்க இந்த கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக இது சம்மந்தமாக ஏதாவது டேட்டா உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டேட்டா தேவையானதை நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட் அட்வைஸ் நான் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.